கடக ராசிக்கு எப்படி இருக்கு? பொதுவான பலன்கள் இருந்து தரும் சொல்லுங்க. கடகராசிக்காரங்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு 5 வருட காலமாகவே நிறைய பிரச்சனைகள் இருப்பாங்க. யாருக்கு புத்தி இந்த நேரத்தில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, அதாவது பெரிய பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் இருந்தவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் காரணம். ஸோ யாருக்கு ஒரு 5 வருடமாக தடைகள், பிரச்சனைகள், கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்பால் ஏமாற்றப்படுது. சில பேர் பார்த்தீங்கன்னா பணம் பெரிய அளவுக்கு லாஸ் ஆகிருப்பாங்க. அது எல்லாமே கடகராசிக்கு நடந்திருக்கு. இது கண்டகச்சனி, அஷ்டமச்சனியோட தாக்கத்தினால. சரி, இப்போ அவங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா இருளில் இருந்தவன் திடீரென்று ஒரு வெளிச்சத்துக்கு வரான் அப்படின்னும் போது அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா? அவனுடைய எதிர்பார்ப்புகள்லாம் அதில் கெட்டதிலிருந்து வெளியே வர்றவனுக்கு தானே அந்த அந்த அருமை தெரியும். ஸோ அந்த அருமை இவங்களுக்கு தெரியும். நீண்ட நாள் பசியாக இருந்தவனுக்கு திடீரென கிடைக்கும் உணவு போல. அப்படின்ற பட்சத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், எல்லா விதத்திலுமே அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். ஒரு பக்கம் 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அவங்களுக்கு படிப்புக்காக வெளிநாடு போகிறது, வேலைக்காக வெளிநாடு போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம், அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மஞ்சள் கலர் லட்டு சாப்பிட்டு வரலாம். முடிஞ்சா டார்ஜிலிங் போக முடிஞ்சா டார்ஜிலிங் போயிட்டு வரலாம். சார் லட்டு சொன்னீங்க, அது ஏன் சார் மஞ்சள் நிறத்து லட்டு? இல்லை, ஆக்சுவலி சனி பகவான் இதில் இருக்காரு, குருவோட வீட்டில் இருக்காரு. குரு மஞ்சள் கலர் லட்டு, அதனால அங்கே போயிட்டு மஞ்சள் கலர் லட்டு சாப்பிட இன்னும் சூப்பராக வேலை செய்யும். ஓகே, மிக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. அடுத்து நம்ம பாரதி ஸ்ரீதரமாட்ட கேட்கலாம். கடகராசிக்கு எப்படி இருக்குமா? கடகராசிக்கு நான் சொல்லுவேன், அஷ்டம சனி விலகினாலும் இந்த மழை விட்டாலும் தூவானம் விடலை அப்படிங்கிறது தான். ஏன்னா குருவும் உங்களுக்கு விரயத்தில் வரார். நம்ம சொல்லலாம் சுப விரயமாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. பட் ஸ்டில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சிம்மத்தில் கேது வர்றது அப்படிங்கிறது குடும்பத்தில் சில கலகங்கள் வரத்தான் செய்யும். அண்டு 8ஆம் இடத்துல ராகு கும்பத்தில் வரார். ஸோ இந்த பாக்கியத்தில் சனி பகவான் குரு வீட்டுக்கு வர்றதும், குரு விரயத்தில் இருக்கிறதும், இவங்க என்ன பண்ணலாம் இந்த காலகட்டங்களில், இந்த கிரக பெயர்ச்சிகள் இந்த மாதிரிலாம் அமைப்பில் சில விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் செய்யலை, எங்கள் வீட்டில் பித்ருகாரியமே இது வரைக்கும் பண்ணலைங்க, நான் எங்கள் வீட்டில் அமாவாசைக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்கிற குடும்பங்கள் ஏராளம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கவே முயற்சி பண்ணுறதில்ல. அதனால் தயவு செஞ்சு இந்த கடகராசிக்காரர்களில் உங்கள் முன்னாடிய தலைமுறைகள், எனக்கு எங்கள் மாமனார் சொல்லித்தரலை, அப்பா செய்யலை, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் ஆரம்பிங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, பிரிஞ்ச குடும்பங்கள் மீண்டும் சேரணும். அஷ்டமச்சனியில் பிரிஞ்சாங்கன்னா இந்த இதில் சேர்றதுக்கான இதுக்கெல்லாம் நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். ஸோ இந்த கிரகநிலைகள் அமையக்கூடிய தருணம் நமக்கு ஒரு மீனத்தில் இத்தனை கிரக சேர்க்கைகள் இருக்கா, நீங்கள் தாராளமாக எந்த திருப்புல்லானி போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், கேரளாவில் இருக்கிறவங்க வர்க்கலா போங்க, கோகர்ணா போங்க, பூரி ஜெகநாத்தை எங்கே போக முடியுமோ போய் இந்த தர்ப்பணங்களை செய்யுங்க. காசி போங்க, ஏன்னா இப்போல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க வாரணாசி எல்லாம். ஸோ போங்க, நிறைய பில்கிரிமேஜுக்கு செலவு பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணி புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய காலங்கள்னு ஒன்று உண்டு. அது கடகராசிக்காரர்களுக்கு இது. ஸோ அவங்கவுங்களுடைய வயதுக்கு தக்கன உங்களுடைய தசாபுக்திகளுக்கு ஏற்றாற்போல் ஏற்ற இறக்கங்கள் வரும். ஸோ பணம் மட்டும் ஜோதிடத்தில் நம்ம ஒரு அதிர்ஷ்டத்தை கேட்குறது ஜோதிடம் இல்லை. கிரகநிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என் குடும்பத்திற்கு எப்படி நான் புண்ணியத்தை சேர்த்து கொள்வது, ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்டதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போல்லாம் நிறைய கிளாஸஸ் நடக்குது, ஸ்லோகா கிளாஸஸ் இருக்குது, திருவாசகம் கற்றுக்கோங்க. இதெல்லாம் இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கேத்து பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வர்றதுனால இதை நீங்கள் முயற்சி செய்யுங்க. மிக சிறப்பு. திரு மகேஷ் ஐயர் அவர்கள் கடகராசிக்கு சொல்லுங்கள். குறிப்பாக வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து நடக்குமா? கடகராசியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அவங்க அஷ்டம சனியில் பாதிக்கப்படும் பொழுதே அதை வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா காரியங்கள் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அது எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு வேளை நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், நான் எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொன்னால் தயவு செய்து இப்போ வாங்கி போடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சென்னைக்கு மிக அருகாமையில், அதே மாதிரி உங்கள் இடத்துக்கு மிக அருகாமையில்னு இருக்கக்கூடிய எதாக இருந்தாலும் வாங்குறது நல்லது. பின்னாடி நல்ல பூமாகவும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து
செலவிடக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு காலம் கிடைக்காத அசோக் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு தொடையை தட்டினவங்கலாம் கண்டிப்பாக ஜெயிச்சு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. இந்த அஷ்டம சனியில் மாறி இப்போ சனி மாறுற இந்த காலகட்டம் உங்களுக்கு அவர் வேல்முருகன் சொன்ன மாதிரி ஒரு விடிவு காலமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் விரய குரு உங்கள் ராசியில் குரு வந்து உச்சம் பெற்றிருக்கார். இப்போ வந்து 12ஆம் இடத்துல பகை பெற்று வரார். அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து கரெக்டாக 4ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் கேட்டது ரொம்ப அற்புதமாக, தங்கம் சேமிக்கிறது. மேடம் எப்பவுமே பெண்களுக்கு நிறையா சொல்லுவாங்க, அந்த மாதிரி தங்கம் சேமிக்கிறது, அதை எப்படி சேர்த்து வைக்கிறது, அதை எப்படி திருப்பியும் குடும்பத்துக்காக இது பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இடம் மாற்றும் பொழுது கவனம் என்பது தேவை. டக்குன்னு இடம் மாற்றிடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கடலில் கப்பல் நகர்ற கதை தான். அப்புறம் யாரா சம்பளம் வாங்குறதுன்னு அதை நான் வாங்கிக்கிறேன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். கடகராசிக்கு படாத பாடுபட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பட்டு இருந்த பட்டெல்லாம் இப்போ மாறி நல்ல பட்டாக மாறும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர். பெருமாள் வழிபாடு விசேஷமான பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு. மிக்க மகிழ்ச்சி. திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் கடகராசிக்கு அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படின்றதுல கடகராசியினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்ன்றதையும் சேர்த்து சொல்லுங்க. கடகராசி வந்து 12 ராசிகளில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ராசி தான். நீங்கள் பிறப்பிலேயே நிறைய யோகங்களை பெற்றிருக்கக்கூடியவங்க தான் கடகத்தில் பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. இப்போ தற்சமயம் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற கடகராசி என்பவர்கள் நம்ம அடிக்கக்கூட வருவாங்க. ஏன்னா கடகராசியில் வந்து என்னையா நான் அஷ்டம சனியில் எல்லாத்தையுமே முடிஞ்சு போச்சு, கேம் ஓவர் அப்படின்னு நாங்கள் வந்து தெருவுக்கே ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், ஆனால் நீ வந்து என்னமோ யோகம் அதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்பா. எப்போவுமே வாழ்க்கையில் எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், ஏத்தம் இறக்கம் துக்கம் இதெல்லாம் வந்து மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. தொடர்ந்து நல்லா இருக்கிற மனுஷனையும் தொடர்ந்து அவஸ்தைப்படுற மனுஷனையும் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த விதத்தில் அஷ்டம சனி வந்து முடிய போகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ப்ராக்ரஸ்ங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம். அவர் சொன்ன மாதிரி, அண்ணா சொன்ன மாதிரி, இவங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் விரயத்தில் போய் உட்கார்றார். இதில் லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு. எப்படின்னா 6ஆம் அதிபதி 12ல் மறையும் போது லாபம், அதே மாதிரி பாக்யாதிபதி 12ல் மறையும் போது நஷ்டம். ஆனால் அது அவருடைய விரோதி கிரகம் புதனுடைய வீடு அப்படிங்கிற போது அதில் வந்து எப்படின்னா இவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் இப்போ தூக்கம் வராத நிலைகள்லாம் நீடிக்கலாம். இந்த அஷ்டம சனிக்கு அப்புறம் கூட தூக்கம் வராத காரணமே இருக்காது, தூக்கமும் வராது. அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். சார் அப்பாடா அஷ்டம சனி முடிஞ்சிடாதுன்னா ராகு வந்து 8ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. இப்போ அது மாற்றி அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்படி வந்து அஷ்டம சனி முடிஞ்சால் நல்லது தானே நடக்கணும் அப்படின்லாம் இல்லை. அதாவது என்னென்னா அது ஒரு ஸ்லோ ப்ராக்ரஸ். கிரகங்கள் வந்து நம்ம சுவிட்ச் அமுத்துனா லைட் எறிகிற மாதிரிலாம் வராது, அதை பார்த்துக்கணும். ரெண்டாவது குடும்பஸ்தானத்துக்கு வரக்கூடிய கேது மேடம் சொன்ன மாதிரி, அதாவது பல விஷயங்களில் தேவையில்லாத நம்ம நல்லா தான் பேசுவோம்னு நினைப்போம், ஆனால் எதிராளிக்கு அது வந்து தப்பாப்படும். அப்போ குடும்பத்தில் வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பணத்தை கையாளுறதுலையும் செலவழிக்கிறதுலையுமே கவனமாக இருக்கணும். கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி முடிஞ்சு போச்சுன்னு லெத்தார்ஜிக்காக கேஷுவலெல்லாம் இருக்க முடியாது. ரொம்ப கவனமாகவும் பொறுப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும். பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஸ்ரீரங்கநாதர் சுவாமியை வந்து வழிபடுறது ரொம்ப யோகத்தை தரும். அதே மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியாவில் இப்போ 500 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கார். அவரை போய் முடிஞ்சால் வழிபடுவது, இல்லைன்னா வீட்டில் நீங்கள் வந்து சத்யநாராயண பூஜை கூட பண்ணலாம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சத்யநாராயண பூஜை நீங்கள் பண்ணக்கூடிய தர்மம் உங்களுடைய தலையை காத்து நிற்கும். மிக சிறப்பு. நால்வருமே கடகராசிக்கு மிக சிறப்பான பலன்களை சொல்லியிருக்கீங்க.